வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் 8 பேர் பதவிகளில் இருந்து விலகி நாமலுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல். நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சு பதவிகளை இழக்கும் நிலை. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தொடர்பில் 11ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசு கட்சி அறிவிப்பு. வைத்தியர் அர்ஜுனாவை மடக்கி தமது பாக்கெட்டில் போட தமது வெளிநாட்டு கிளையை தொடர்பு கொண்ட தமிழ் கட்சி. தொடர்வது விரிவான செய்திகள். ரணில் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் 8 பேர் தமது பதவிகளில் இருந்து விலக தயாராகியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று தீர்மானித்துள்ள ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை 8 ஆகும். அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்காமல் ராஜாங்க அமைச்சு பதவிகளில் இருப்பது நல்லது அல்ல என்று அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பலரும் கடந்த நாட்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் குறித்து ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க நேற்று தீர்மானித்திருந்த அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தன்னுடைய தனிப்பட்ட காரணத்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு அறிவித்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலில் ஈடுபடும் போது தனிப்பட்ட தீர்மானங்களை முக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று நாமல் ராஜபக்ச இதன்போது பவித்ரா வன்னியாராட்சியிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த இருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்ததோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதனையடுத்து ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் இருவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தியிருந்தது. இதற்கு எதிராக மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனு இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக இருவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சு பதவிகளை இழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியினை இன்று வெள்ளிக்கிழமை ராஜினாமா செய்துள்ளார். பொன்சேகாவினால் அனுப்பப்பட்ட ராஜினாமா கடிதம் கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தமபண்டார தெரிவித்துள்ளார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா 2024ஆம் ஆண்டுக்கு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளதுடன் அதற்கான கட்டுப்பணத்தையும் அவர் கடந்த 5ஆம் தேதி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தொடர்பாக 11ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சீனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரை எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்ளும் முன்னர் அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியநேத்திரன் பொது வேட்பாளராக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சீனாதிராஜா மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ள உள்ளது. அதன் பின்னரே கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக அறிவிக்கப்படும். இந்த நிலையில் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயம் தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். பொது வேட்பாளராக அரியநேத்திரன் அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னை வந்து சந்தித்து விடயத்தை தெரியப்படுத்தி சென்றுள்ளார் என்றும் தெரிவித்திருந்தார். மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடுகின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பெண்கள் எங்கள் பலம் என்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட களமிறங்கியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பூரண ஆதரவை வழங்க கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இந்த வேட்பாளரையும் நிறுத்துவதில்லை எனவும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டதாக கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையின் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் திருத்தங்கள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அரசு உயர் அதிகாரி ஒருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் வரை மாறாமல் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்த ஒரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்க வட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை உடனடியாக ஸ்தாபிக்குமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலகத்தின் கீழ்ப்பூர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் சிக்கல்கள், மேற்கொள்ள வேண்டிய பொறிமுறை மாற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஸ்தாபிக்குமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஆளுநர் அந்த பிரிவுகளுக்கான ஆளுநரை நியமித்து உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்துடன் வைத்தியசாலைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரவு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்ததில் உலகம் முழுவதிலும் தமிழ் மக்களால் அறியப்பட்டு வைத்தியர் அர்ஜுனாவை மடக்கி தமது பாக்கெட்டில் போட முயன்ற தமிழ் கட்சி ஒன்று பற்றிய தகவல் இப்போது வெளியாகி உள்ளது. அகில இலங்கை தமிழ் கட்சி என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அந்த தமிழ் கட்சிக்கு 2 வேலை திட்டங்கள் உள்ளன. ஒன்று, தமக்கு நீதி கிடைக்கும் விதமாகவும் பின்னாட்களில் அரசியல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்த உதவும் கூடிய ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும். இரண்டாவது வேலை திட்டம் வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும். இதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை மடக்க விரும்பிய அந்த பிரபல தமிழ் கட்சி இதற்கு நிதியுதவி செய்யுமாறு தமது கட்சியின் கனடா மற்றும் பிரிட்டிஷ் கிளைகளை தொடர்பு கொண்டுள்ளது. அவர்களது மொத்த பட்ஜெட் இலங்கை ரூபாவில் 20 கோடி. கட்சியின் கனேடிய கிளை 13 கோடி ரூபாவை அனுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கிளையின் பங்களிப்பு 7 கோடி ரூபாய். கட்சியின் கனேடிய கிளை இது தொடர்பாக குறைந்தபட்சம் 3 வர்த்தக நிறுவன உரிமையாளர்களையும், ஒரு தமிழ் பொது வைத்தியரையும், ஒரு பல் வைத்தியரையும், கனடாவிலும் இலங்கையிலும் வர்த்தகங்களை நடத்தும் முகவர்களையும் தொடர்பு கொண்டு நிதியுதவி கோரியுள்ளது. இவர்களின் 4 ஏற்கனவே தமிழ் கட்சியால் இலங்கை அரசிடமிருந்து சில சலுகைகளை பெற்றுள்ளார்கள். இந்த கூட்டணி வைத்தியர் அர்ஜுனாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்த நியமித்துள்ள நபர் ஒரு அரைகுறை அனுபவமுள்ள தமிழ் ஊடகவியலாளர். இந்த தரப்பு வைத்தியர் அர்ஜுனாவுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக தெரிய வருகிறது. நாம் குறிப்பிட்ட தமிழ் ஊடகவியலாளருடன் தொடர்புடைய மற்றொரு தமிழ் ஊடகவியலாளர் தற்செயலாக வைத்தியர் அர்ஜுனாவின் பேட்டி ஒன்றை பெற்றிருந்தார். இந்த கட்சியின் முயற்சி வெற்றி பெற வாய்ப்பும் மிக குறைவுதான். காரணம், வைத்தியர் அர்ஜுனா இதே கட்சியில் சில நபர்கள் தொடர்பான கிண்டலான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். எப்படியோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றியதாக கூறும் அந்த தமிழ் கட்சி முயற்சி திருவினையாக்கும் என்று முயற்சிக்கிறது. கை நிறைய பணம் கொடுக்க ஆள் இருக்கிறது, முயற்சித்து பார்க்கட்டுமே. இந்த சலசலப்பெல்லாம் வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுபட வாய்ப்பே இல்லை என்பது எமது கணிப்பு. அது எந்த தமிழ் கட்சி என்பதை உங்களது ஊகத்துக்கே விட்டுவிடுகிறோம்.